கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், மெழுப்பாளையம் பகுதிகள் விவசாய நிலத்தில் பாதுகாப்பு வேலியை திமுக கட்சி நிர்வாகி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அப்போது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலேயே விவசாயிகள் உள்ளே செல்ல வேண்டுமென பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வளாகத்திற்குள் நின்று கொண்டிருந்த விவசாயிகளை அங்கிருந்து செல்லுமாறு வலியுறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்த விவசாய நிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் SMT கல்யாண சுந்தரம் என்பவர் இது முழுக்க அரசுக்கு சொந்தமான நிலம் என்று இரவோடு இரவாக 50 அடியாட்களோடு வந்து அந்த விவசாயி போட்டிருந்த வேலி முள்வேலி எல்லாம் உடைத்து அப்புறப்படுத்தி செட்டு அமைக்க முயற்சிக்கிறார். விவசாய நிலத்துள் இருக்கக்கூடிய வேலியை உடைத்து கம்பி வேலியெல்லாம் அப்புறப்படுத்திய பிறகு அங்கு கொண்டு போய் சாலை அமைத்து 50 பேரத்தை போடுவது முயற்சி மேற்கொள்வது என்பது ஆளுகிற கட்சிக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைக்கு விரோதமாகவும் செயல்படுவதைத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறோம்.